குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிமெட்ரிக் ப்ராப்ளம், நான் சிமெட்ரிக் ப்ராப்ளம் அப்படி அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ ப்ராப்ளம் சிமெட்ரிக், நான் சிமெட்ரிக், அதாவது ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ், அதாவது ரோ வில் பி சேஞ்ச் இன்டு காலம் பண்ணும்போது சேம் மேட்ரிக்ஸாக இருந்தால் அது சிமெட்ரிக். இந்த ரோவை காலத்தில் மாற்றும் போது வேறு எலமெண்ட்டாக இருந்ததுன்னா அது நான் சிமெட்ரிக். ஸோ சிமெட்ரிக்கில் ரிப்பீட்டட், நான் ரிப்பீட்டட் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ரிப்பீட்டட், நான் ரிப்பீட்டட். அதே மாதிரி நான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்லையும் ரிப்பீட்டட், நான் ரிப்பீட்டட். நான் ஒரு எக்ஸாம்பிள் சம்ம கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் லாம்டாவோட வேல்யூ 2, 2, 4 அப்படின்னு இருந்துச்சுன்னா அது ப்ராப்ளம் சிமெட்ரிக்காக இருந்து ஐகன் வேல்யூஸ் வந்து ரிப்பீட்டடாக இருந்தால் அது வந்து சிமெட்ரிக் ப்ராப்ளம். இதே நான் ரிப்பீட்டட் அப்படின்னா லாம்டா ஐகன் வேல்யூஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 1, 2, 3 இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் வந்து சிமெட்ரிக்காக இருந்து ஐகன் வேல்யூஸ் வந்து நான் ரிப்பீட்டட் அப்படின்னா இதை வந்து இப்போ சிமெட்ரிக் வந்து ப்ராப்ளம் சொல்லும். இப்போ இது எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சம் எடுத்திருக்கேன். எக்ஸாம்பிள் ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ப்ராப்ளத்தை ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு ஏ டிரான்ஸ்போஸாக இருக்கும்போது ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் சேமாக இருந்ததுனால இது வந்து ப்ராப்ளம் வந்து சிமெட்ரிக். என்ன செக் பண்ணி பாருங்கள். த ரோ சேஞ்ச்ட் இன்டு காலம் 3, 1, 1. இப்போ நான் சேஞ்ச் பண்ணும்போது 3, 1, 1, 1, 3 minus 1, 1 minus 1, 3. பாருங்கள், ஃபஸ்ட் ரோ சேமாக இருக்குது, செகண்ட் ரோ சேமாக இருக்குது, தேர்ட் ரோ சேமாக இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் இஸ் சிமெட்ரிக். அப்போ ப்ராப்ளம் சிமெட்ரிக்னா நமக்கு S1, S2, S3 கண்டுபிடிக்க தெரியும். சப்போஸ் இன்கேஸ் தெரியலன்னா நான் நெக்ஸ்ட் கிளாஸில் அதையும் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ அப்போ அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண பிறகு கேரக்டரிஸ்டிக்ஸ் இதை சப்ஸ்டியூட் பண்ண பிறகு எனக்கு ஐகன் வேல்யூஸ் வந்து 1, 4, 4. இது நான் ஃபஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். ஐகன் வேல்யூஸை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ 1, 4, 4 இப்போ நமக்கு இப்படி ரூட்ஸ் கிடச்சிருந்ததுன்னா இதை வந்து ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்கும் போது என்ன மெத்தட் யூஸ் பண்ணோன்னா LMN இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும். இதை பற்றி டீட்டெயிலாக வேணும்னா நான் ஒரு சம் நெக்ஸ்ட் கிளாஸ் இதில் போடுறேன் உங்களுக்கு. இதே நான் ரிப்பீட்டடாக இருந்தால் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சம் எடுத்திருக்கேன். எனக்கு ஒரு ஐகன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி ஐகன் வெக்டார்ஸ் கண்டுபிடிக்கும் போது தட் இஸ் ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிக்கும் போது 0, 3, 15 0, 3, 15 கிடச்சிது. இது 3 ஆன்சருமே டிஃப்ரெண்ட் ஆன்சராக இருந்தால் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். இதே ப்ராப்ளம் வந்து நான் சிமெட்ரிக்காக இருந்தால் இதில் ரிப்பீட்டட், நான் ரிப்பீட்டட். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். 2, 2, 4 1, 2, 3 இதே ரிப்பீட்டட் அதுலேயும் இருக்கும். பட் ப்ராப்ளம் என்னவாக இருக்குன்னா சேமாக இருக்காது. இப்போ பாருங்கள், 2 - 2 1 2. இதை காலத்தில் மாற்றினா 2 - 2 2, 1 1 1 1 3 - 1. ஸோ சி ரோவும் காலமும் மாறி இருக்கிறதுனால ஏ நாட் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னால இது ப்ராப்ளம் இஸ் நான் சிமெட்ரிக். அப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோடனே எனக்கு ஐகன் வேல்யூஸ் ஆர் ரிப்பீட்டட் 2, 2 - 2 2, 2 - 2 இருந்தால் நமக்கு ஈக்குவேஷன்ஸும் 3 ஈக்குவேஷனும் சேமாக இருக்கணும். ஈக்குவேஷனும் சேமாக இருந்தால் நீ ஒரு ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணி x1 = 0 அப்படின்னு போட்டு we can apply that substitution method. Otherwise you can use cross multiplication method. Now you can use see for the non repeated values 1, 2, 3. ஸோ இங்கே மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன். இதுவும் வந்து ஏ நாட் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ். ஸோ லாம்டா கியூப் - x இது ஒரு ஈக்குவேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷனுக்கு சப்ஸ்டியூட் பண்ண பிறகு ஐகன் வேல்யூஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். ஸோ இதுதான் நமக்கு மோஸ்ட் ஆஃப் த நான் ரிப்பீட்டரில் ரெண்டு கேஸ்க்குமே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க. அந்த ரிப்பீட்டருக்கும் அந்த ரிப்பீட்டரில் நான் சிமெட்ரிக் தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக செக் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸில் வந்து எலமெண்ட் மெத்தட் வந்து குவாட்ராட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எலமெண்ட் மெத்தடு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.